ஹாய், ஐம் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோவையிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருஷம் கவுன்சிலிங் மூலயமா ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப நாளாக இருந்த டவுட், சார் எங்களுடைய அந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜருக்காக நாங்கள் கட்டின அந்த ஃபீஸ், அதாவது 5000 ரூபா பணம் கட்டியிருப்பீங்க இல்லையா, இந்த 5000 ரூபா ஃபீஸை நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணுறதை பற்றி சொல்லுங்கள் சார்னு கேட்டுருந்தீங்க. இது சம்மந்தப்பட்ட வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ நமக்கு என்ன டோட்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வருஷம் காலேஜில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், அது கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி, அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி, நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்குமே இது பொருந்தும். கவுன்சிலிங்காக நீங்கள் கட்டின ஃபீஸை வந்து நீங்கள் ரீஃபண்ட் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ், அந்த அப்ளிகேஷனை இந்த வீடியோவுடைய லிங்க்ல நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஃபில் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணணும், என்ன பண்ணுங்கிற ப்ரொசீஜர் அதை சொல்கிறேன். இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக நீங்களே கேர் எடுத்து அனுப்பிச்சாலும் அனுப்பலாம், அல்லது ஒரு சில கல்லூரிகளில் அந்த கல்லூரியுடைய ஆஃபீஸில் இதுக்கான முயற்சி எடுத்து அவங்க பண்ணுவாங்க. எனிவே, பணத்தை பொறுத்தளவில் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டு கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் தான் பணம் வந்து கட்டாயம் சேருங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் பாயிண்ட்ல வந்து பணம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங்காக நான் பணம் கட்டினேன், கவுன்சிலிங்கில் போய் நான் சீட் எடுத்தேன், ஆனால் எடுத்ததுக்கு அப்புறம் நான் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணல. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பணத்தை வாங்கிக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, கவுன்சிலிங்க்கு நான் வந்து போகவே இல்லை. ஃபஸ்ட்டு பணம் கட்டியிருந்தேன், ஆனால் கவுன்சிலிங்கை நான் அட்டன் பண்ணவே இல்லை. நான் டோட்டலாக கவுன்சிலிங்கை பற்றி நான் மறந்துட்டேன். எனக்கு வந்து இப்போ நான் கவுன்சிலிங் கட்ட பணம் எனக்கு கிடைக்குமா, நான் பார்ட்டிசிபேஷனே பண்ணிக்கல அப்படிங்கிற இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் பணம் கிடைக்கும். இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி என்னன்னா, கவுன்சிலிங்கில் நான் வந்து அப்ளை பண்ணி எடுத்துட்டு இப்போ கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய, அதாவது 7.5% ரிசர்வேஷனில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த நமக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்களே, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான பணத்தையும் திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், திருப்பியும் சொல்கிறேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும், அல்லது கவுன்சிலிங் அப்ளை பண்ணிட்டு அலாட்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு போய் ஜாயின் பண்ணாதவங்களா இருக்கணும், கவுன்சிலிங் அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணாதவங்களா இருக்கணும். இந்த 3 கேட்டகரியில் வரக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே 5000 ரூபா நீங்கள் கட்டின பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க. அதை ஃபுல்லாக கொடுப்பாங்களா சார் அப்படின்னு இன்னொரு கொஸ்டின் கேட்குறீங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. கட்டாயம் 4000 ருபீஸ் அப்படிங்கிறது கட்டாயம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய அந்த கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபுல்லாக வந்து 5000 ருபீஸ் அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணணும், இந்த அப்ளிகேஷனோட டீடைல்ஸ்ங்கிறத நான் அட்டாச் பண்ணுறேன். இது கூட அப்ளை பண்ணும்பொழுது கட்டாயமாக உங்களுடைய ஆதார் கார்டை வந்து ப்ரூஃபாக கேட்குறாங்க. அந்த ஆதார் கார்டு காப்பியை நீங்கள் அனுப்பணும். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட், அதாவது நீங்கள் எந்த பேங்க்கில் பணம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்னுடைய ஃப்ரண்ட் பேஜ், அந்த பாஸ்புக்குடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் காப்பி கேட்குறாங்க. 2. 3வது, நீங்கள் வாங்கின அலாட்மெண்ட் ஆர்டர். இது யாருக்கு பொருந்தும்னா, கவுன்சிலிங் போய் கவுன்சிலர் சீட் எடுத்துட்டு ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது பொருந்தும். அதே மாதிரி கவர்மெண்ட் கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பொருந்தும். ஸோ இந்த கவுன்சிலிங்கே போய் சேரலைங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வராது, அவங்க வைக்க வேண்டாம். இது கூட ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர், நீங்கள் வந்து நான் வந்து இந்த மாதிரி இந்த கல்லூரியில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் இது மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு தாழ்மையாக எனக்கு அந்த அமௌண்ட்டை நீங்கள் அனுப்பிச்சி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறீங்க. ஒரு சின்ன லெட்டர் தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ நீங்கள் எழுதலாம். எழுதி இந்த லெட்டர் வந்து கட்டாயமாக நம்ம வர 10/1/2022 இந்த 10ஆம் தேதிக்குள்ளே கம்பல்சரியாக கொரியர் மூலமாகவோ போஸ்ட் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ நம்ம வந்து செக்ரட்டரி கிட்ட போய் சேரணும். அதாவது செக்ரட்டரி நம்ம டோட், அதாவது டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்னை 25 அப்படிங்கிற முகவரிக்கு போய் சேர்ந்தாகணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த ஜனவரி மந்த் எண்ட்லேயே இந்த பணம் வந்து திருப்பி அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கவுன்சிலிங்க்கு போன ஃபீஸை திருப்பி வாங்குறதுக்கான சரியான தருணம் இது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே பொருந்தும். இது சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இந்த நியூஸை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் திருப்பி வாங்கிக்கிங்க. வேறு ஏதாவது தகவல்கள் இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.